வணக்கம் அன்பு பட்டாம்பூச்சிங்களா, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி பார்க்க போகிற கதை எழுத்தாளர் மும்தாஜ் அவர்கள் எழுதிய சாக்கடை தங்கம் அப்படிங்கிற கதையைத்தான் பார்க்க போகிறோம். சாக்கடையில் தங்கமா? என்னது அது? வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஐஸ் 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 அப்படின்னு சத்தமாக கேட்டுட்ருக்கு. ஐஸ் வண்டிக்கார மாமா வேகமாக வண்டியை ஓடிட்டு போயிட்டுருக்காங்க. ஐஸ் ஐஸ் நில்லுங்க அப்படின்னு கத்திக்கிட்டே பின்னாடி ஓடி வர்றா மதுமிதா. அவள் வர்றதுக்குள்ளே ஐஸ் வண்டி பக்கத்து தெருவுக்குள்ளே நுழைஞ்சிருச்சு. சரி போகட்டும், நாளைக்கு வாங்கிக்கிறலாம் அப்படின்னு திரும்பிடுறா மதுமிதா. ஆனால் அவளுக்கு வீட்டுக்கு போக விருப்பம் இல்லை. அவங்க வீட்டிலேருந்து ஒரு 3 வீடு தள்ளி ஒரு பழைய வீடு இருந்துச்சு. அந்த வீட்டுக்கு வெளியில் ஒரு பெரிய திண்ணை இருக்கும். அந்த வீட்டு திண்ணையில் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. சில நேரத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. சில நேரங்களில் தெருநாய்கள் கூட அங்கே வரும். அந்த திண்ணையில் ஓரத்தில் தெருநாயெல்லாம் படுத்து தூங்க கூட செய்யும். மதுமிதா அந்த திண்ணையில் யாருமே இல்லாத நேரங்களில் அந்த திண்ணையில் போய் உட்காந்துக்கிடுவா. தெருவில் போகிறவங்க வர்றவங்கெல்லாம் வேடிக்கை பார்க்குறதுக்கு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த தெருவில் நிறைய நகைக்கடைகள்லாம் இருந்துச்சு. அந்த நகைக்கடைங்களுக்கு நிறைய பேர் வருவாங்க. சைக்கிளில், ஆட்டோவில், நடந்துலாம் வருவாங்க. அவங்கள பார்க்குறது மதுமிதாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லை, அங்கே அவளோட வயசு பிள்ளைங்களும் வருவாங்க இல்லையா, அவங்கள பார்த்து இவ மெதுவாக சிரிப்பா. ஆனால் யாரு கூடயும் பேச மாட்டா. அந்த தெருவில் பழம் விற்கிறவங்க, பாத்திரம் விற்கிறவங்க, கீரைக்காரமாக இவங்கெல்லாம் வருவாங்க. அவங்க தலையில் சும்மாடு வச்சுட்டு ஒய்யாரமாக நடந்து போவாங்கல்ல, அதை பார்க்குறதுக்கு மதுமிதாவுக்கு ரொம்ப பிடிக்கும். மதுமிதா அந்த திண்ணையில் வந்து உட்கார்றதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் இருந்துச்சு. அது என்ன தெரியுமா? அந்த தெரு ஓரத்தில் ஒரு பெரிய சாக்கடை கால்வாய் இருந்துச்சு. சாயந்தரம் ஆன உடனே அந்த கால்வாய் கிட்டக்க ஒரு அம்மா வருவாங்க. தினமும் வந்துடுவாங்க. ஆனால் அவங்க கூட சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் கூடவே ஒரு சின்ன பையனும் ஒரு பொண்ணும் வருவாங்க. அந்த அம்மா ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் அந்த பொண்ணும் ஒல்லியாக இருப்பாள். அந்த பையனும் பொண்ணும் எப்போவுமே பளிச்சுன்னு ட்ரெஸ் உடுத்தி அழகாக இருப்பாங்க. வந்த உடனே அந்த 2 பேரும் ஒரு குச்சி எடுத்து மண்ணில் வரைய ஆரம்பிப்பாங்க. கையில் கிடைக்கிற பொருள்களை வச்சு வண்டி ஓட்டுவாங்க, வீடு கட்டுவாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு மதுமிதாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த அம்மா மெதுவாக வந்த உடனே சாக்கடை கிட்ட உட்காந்துருவாங்க. கையில் உடஞ்சி போன ஒரு பாத்திரத்தை வச்சுருப்பாங்க. அதை வச்சு கால்வாயில் உள்ள மண்ணையும் சாக்கடை நீரையும் சேர்த்து அள்ளி அள்ளி ஒரு சல்லடை மாதிரி இருக்கும், அதில் போட்டு அலசுவாங்க. மதுமிதாவுக்கு அந்த அம்மாவை பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சில நேரங்களில் அருவருப்பாக கூட இருக்கும். யாராச்சும் சாக்கடை நீரை கையில் அள்ளுவாங்களா, முகத்தை இப்படி திருப்பிக்கிடுவா. யாராச்சும் இப்படிலாம் செய்வாங்களா அப்படின்னு மனசுக்குள்ளே யோசித்துக்கிட்டே இருப்பாள். அந்த அம்மா என்ன தான் செய்கிறாங்க? அந்த சாக்கடை நீரில் என்னத்தை தேடுறாங்க? ஒருவேளை அவங்க பைத்தியமாக இருப்பாங்களோ அப்படி கூட மனசுக்குள்ளே நினச்சிக்கிடுவா. இதை பற்றி வீட்டில் போய் அம்மா அப்பாட்ட கேட்கவும் அவளுக்கு பயம். ஏன்னா நீ எதுக்கு அங்கே போகிற அப்படின்னு சொல்லி திட்டுவாங்களோ அப்படின்னு இதை பற்றி யார்கிட்டையும் கேட்கல. சாக்கடை அலசுறவங்கக்கிட்டேயே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாள். அவளுக்கு இன்னொரு ஆசையும் இருந்துச்சு. அது என்ன தெரியுமா? அவங்க கூட வர்றவங்கள அந்த குட்டி பொண்ணு கூட பேசணும்னு ஆசை. ஆனால் பேசாமல் அவங்க வளர்றதவே பார்த்துக்கிட்டு இருப்பாள். ஒரு நாள் என்னாச்சுன்னா, அவள் திண்ணையில் உட்காந்துட்டு இருந்த நேரம் ஐஸ் வண்டி வந்துருச்சு. ஓடி போய் மதுமிதா 3 ஐஸ்கிரீம் வாங்கிட்டா. வாங்கி அதில் 2 கொண்டு போய் அந்த குட்டி பொண்ணுக்கிட்டையும் பையன்கிட்டையும் கொடுக்குறா. முதல்ல அவங்க 2 பேரும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த அம்மா சரி வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லவும் அந்த பையனும் பொண்ணும் வாங்கிக்கிட்டாங்க. அப்படியும் மெதுவாக அந்த அம்மா கிட்ட போய் நிற்கிறா. நின்று அவங்களையே பார்த்துட்ருக்கா. என்னம்மா நீ பள்ளிக்கூடம் போறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நீங்கள் அந்த பிள்ளைங்க அப்படின்றாங்க. அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டேவும் அந்த பிள்ளைங்களும் போகிறாங்கம்மா, லீவு நாளில் தான் இங்கே வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசாமல் இருக்கா மதுமிதா. அந்த அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு, இவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் என்ன செய்கிறேன்னு தெரியணுமா, அதுக்கு தான் வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, என்ன செய்கிறீங்க, ஏன் இப்படி செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியலையே அப்படின்ட்டு அவள் மதுமிதா சொல்கிறா. சொன்ன உடனேவும் அந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த சாக்கடையில் ஏதாச்சும் தங்கம் இருக்குதான்னு நான் அலசி பார்க்குறேன். இந்த தெருவில் பாரு எவ்வளோ நகைக்கடை இருக்குது. அந்த நகைக்கடையில் தினமும் கழுவி விடுவாங்க. கழுவி விடுற தண்ணியில் சில சமயத்தில் தங்கத்தூள் இருக்கும். அந்த தங்கத்தூளை எடுக்கத்தான் நான் சாக்கடையை அலசுகிறேன். அந்த தூளை விற்று அதில் காசு வாங்குவேன். அந்த காசை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்றோம், குழந்தைங்கள படிக்க பள்ளிக்கூடத்துக்கும் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லவும் மதுமிதாவுக்கு ஆச்சரியம். தினம் தங்கம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறான். தினமும் கிடைக்காது, எப்போவாச்சும் கிடைக்கும். ஆனால் விடாமல் அலசணும்.
எப்போவாச்சும் கிடைக்கிற தங்கத்துக்கு தினமும் வேலை செய்யணுமா? மதுமிதாவுக்கு நம்பவே முடியலை. இதை வச்சு எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படின்னு மனசுக்குள்ளே யோசித்துட்டு இருக்கா. அதுவும் அந்த அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு. நான் வேறு வேலையும் செய்கிறேன். காலையில் எழுந்திரிச்சு 4 வீடுகளுக்கு பால் வாங்கி போடுறேன், பாத்திரம் தேய்ச்சி போடுறேன். இதுலேயும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் காசு கிடைக்கும். மதுமிதாவுக்கு இதெல்லாம் கேட்க ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்க அம்மா வீட்டில் நிறைய வேலையை செய்வாங்க. அப்பா செல்ஃபோன் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. இந்த மாதிரி வேலைகள்லாம் மதுமிதாவுக்கு இது வரைக்கும் தெரியும். ஆனால் இந்த அம்மா செய்கிற வேலைகள்லாம் புதுசாக இருந்துச்சு. அப்போ நீங்கள் இப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தால் உங்கள் வீட்டில் யார் சமைப்பா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறா மதுமிதா. நான் தான் சமைப்பேன். சில நேரங்களில் இவங்களோட அப்பாவும் சமைப்பாங்க. அவங்க அப்பா சமைப்பாங்களா? எங்கள் அப்பாவுக்கு சமையல் தெரியாது அப்படின்னு சொல்கிறா. உடனே அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டு திரும்பவும் சாக்கடை நீரை அலச ஆரம்பிச்சிடுறாங்க. மதுமிதா இப்போ என்ன செய்றேன்னா, அந்த குட்டி பொண்ணு பையன்கிட்ட போகிறா. இப்போ எல்லாருமே ஐஸ் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சரி வாங்க திண்ணையில் உட்காந்து விளாடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. கூப்பிட்டுட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறா, உன்னோட பேர் என்ன அப்படின்னு. அந்த பொண்ணு என்னோட பேர் முத்தழகி அப்படின்னு சொல்கிறா. அந்த குட்டி தம்பி பேர் அப்படின்னு கேட்குறா. அந்த பையனே சொல்லுவான், கேளேன் அப்படின்னு சொல்லவும் அந்த பையன் சொல்கிறான், என்னோட பேர் செல்வம் அப்படின்னு சொல்கிறான். நாளைக்கு ஐஸ் வாங்கி தருவீங்களா அப்படின்னு கேட்டுட்டு சிரிக்கிறான். 3 பேரும் சிரிச்சுக்கிட்டே இப்போ திண்ணையில் உட்காந்து விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பட்டாம்பூச்சிகளா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி.